வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே நம்ம கூடி வந்திருக்கிறோம். 8 என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது? உன்னதம். 8 என்றால் என்னது? உன்னதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உன்னத அனுபவத்தோடு தேவன் இந்த மாதத்திலும் நடத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆகஸ்ட் எப்படி சொல்லுவாங்க? ஆகஸ்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வீடுகளுக்கு இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இந்த நாளுக்காக நான் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவன் எனக்கு உணர்த்தின ஒரு வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தராகிய தேவன் இதை சொன்னார், அவர் செய்வார். அல்லேலூயா. எதை சொன்னார், எதை செய்வார்? நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். 2 காரியத்தை அங்க சொல்றார். ஒன்று, நிர்மூலமானவைகளை நான் என்ன செய்கிறவர்? கட்டுகிறவர். நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். 2வது, பாழானவைகளை எப்படி ஆக்குகிறவராம்? பயிர் நிலமாக்குகிறவர். அல்லேலூயா. நிர்மூலமானதை கட்டுகிறதும் பாழானதை பயிர் நிலமாக்குறதையும் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல. இதை உன்னை சுற்றி இருக்கிற மீதியான சகல ஜாதிகளும் அறிந்து கொள்வார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எதெல்லாம் விட்டுருக்கிறோமோ, எதெல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சோ, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மறுபடியும் கர்த்தர் நம்மை எழுப்பி கட்ட போகிறார். மறுபடியும் நம்மை செழிப்பாக்க போகிறார். மறுபடியும் நம்மை உயர்த்த போகிறார். மறுபடியும் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். இதை எல்லா ஜாதிகளும் அறிவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, தேவன் செய்கிறது அதுதான். நாம செய்கிறது ரகசியமா, கர்த்தர் செய்கிறது பகிரங்கமா. ஆமாவா இல்லையா? நம்ம வீடு கட்டும்போது சுத்தி என்ன அடைச்சிருந்தோம்? காம்பவுண்ட் போட்டது. பெரிய பில்டிங் கட்டும்போது என்ன அடைச்சிருந்தாங்க? மறைச்சிக்கிடுதாக. கட்டி முடிக்கிற வரைக்கும் இவன் கண்ணு நினைச்சிடக்கூடாது, பற்றக்கூடாது. அதான் 2 ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் என்னன்னா, அந்த வேலை செய்கிற அந்த தூசிகளோ இதுகளோ வெளியே என்ன செய்யக்கூடாது, வர. அது 99% கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி தான் மறைச்சாங்க. அதுதான் ரூல்ஸ். நம்ம வீடை கட்டுறோம், நம்ம ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம்னா இங்கே இருக்க இடையூறு மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்க மறைக்கிறது. பட் ஆனால் இப்போ எதுக்கு மறைக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னால், கண்ணு விட்டுறக்கூடாது. அந்த பெரிய ஸ்க்ரீனை ஒன்று கட்டி தான் பாருங்கள், பச்சை கலரில் பெருசாக வீட்டை சுற்றி கட்டி தான் வேலையை அடித்து அப்படியே 20 அடி உயரத்தில் கட்டிட்டு அதுலேயும் ஒரு பொம்மையை தொங்க விட்டுருக்கான் பாருங்கள். எதில்? அந்த வேலியில் பச்சை கலர் ஸ்க்ரீனை தொங்க விட்டு உள்ளே என்ன நடக்குன்னு தெரியக்கூடாதுன்னு வச்சுருக்கவன் அதில் என்னத்தை தொங்க வச்சுருக்கான்? ஒரு பொம்மையை தொங்க வச்சுருக்கான்னா, அப்போ யோசித்து பாருங்கள், என்ன வச்சு என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். ஆண்டவர் சொல்லார், உன்னை மறைவாய் அல்ல, எல்லா ஜாதிகளும் காண நான் உன்னை திரும்ப கட்ட போகிறேன். எல்லாரும் என்ன செய்யணும்? காணத்தான் செய்வேன்னு சொல்கிறார். ஆமாவா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் பார்க்க உங்களை உதவுவார், உதவி செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி எதெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கணுமோ சொல்லிடுங்க. எல்லா ஜனங்களும் காணக்கூடிய அளவுக்கு செய்வேன் தான் சொல்றார். ஆமேன். ஏன்? எரேமியா தீர்க்கதரிசியில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார். 31:28 வாசித்து பாருங்க. அந்த 31:28. அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும். நல்ல கவனிங்க. அப்பொழுது நான்
பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறேனோ, அவர்கள் பேரில் இஸ்ரவேல் ஜனங்கள் பேரில் எப்படி நான் ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதாவது ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து அவர்கள் இடறி போனார்கள். கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார்? புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுத்ததுனால அவங்க இடித்து நாசமாக்கி நிர்மூலமாக்குனாங்க. அப்படி விட்டுட்டார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள நான் எப்படி விட்டு போனனோ அதே போல மறுபடியும் நான் அவர்களை கட்டி எழுப்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறேன். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏன்னா இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்து கொண்டேன். சரி, அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே உன்னை என்ன செய்தேன், மறந்தேன் தான் சொல்ல. ஒரு அற்ப கால கோபம், ஒரு சின்ன காரியம். நாம தேவனுக்கு பிரியமில்லாதனால இப்போ நிறைய கவனிங்கள நம்ம பெற்றோர்களாகிய நாம பெரியவங்களை யோசித்துக்கிடுங்க. சின்னவங்களை பாருங்க, பிள்ளைகளை பார்க்கும்போது தப்பு பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்போம். கேட்கல. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் என்னதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னதான் இப்படி தான் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன வர வேண்டியது இருக்குது, கோபம். அதுக்காக அவங்கள என்ன பண்ணுறது இல்லை, உடனே காலி பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா? அந்த அற்ப கால கோபம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை நேசிக்கவும் உருவாக்கும் பலப்படுத்தவும் அவங்களுக்கு கிருபை கொடுத்துறார் கர்த்தர். சத்தமுறையிலே சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்போ பிள்ளைகளும் அதை என்ன செய்துக்கிறாங்க, புரிந்து கொள்ள. அப்பா வந்து சும்மா கோவப்படல, அம்மா வந்து சும்மா கோவப்படல, நம்ம இதை செஞ்சிட்டோம், மறுபடியும் சொல்லி பார்த்தாங்க கேட்கல, கோவப்பட்டாங்க. சரி, அப்போ நம்ம இது வந்து அவளுக்கு பிடிக்காது, நம்ம இப்படி போய்க்கிடுவோம். அந்த பக்குவங்கள் வரும்போது தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுறார். அந்த அப்பா அம்மா எப்படி உதவி செய்கிறாங்களோ அதே போல் கர்த்தரும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய நம்முடைய தகப்பன், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நமக்கு நல்ல தாயாக இருக்கிறார். தாயை பார்க்கிலும் தகப்பனை பார்க்கிலும் கோடி மடங்கு அவர் பெரியவர். அதனால் அவர் இப்படி தான் பார்க்கிறார். நான் எப்படி அதற்கு ஜாக்கிரதையாக இருந்தனோ அதை போல மறுபடியும் அவர்களை கட்டவும் அவர்களை எழுப்பவும் நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமாங்க. ஏன்னா அது அவர் வாக்கு கொடுத்துருக்கார், நான் திரும்ப கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதைத்தான் ஆமோஸ் மூலமாயும் கர்த்தர் சொன்னார். ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக 9ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல, விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்ப எழும்பி என்ன செய்யப்படும், கட்டப்படும். விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்ப நான் என்ன செய்வேன், எழுப்பி கட்டுவேன். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 காரியம் இருக்குது இந்த பூமியில். பழைய ஏற்பாட்டில் 2 கூடாரம், மிகப்பெரிய கூடாரம். ஒன்று தாவீதின் கூடாரம், இன்னொன்று மோசையின் கூடாரம். மோசையின் கூடாரத்துக்கும் தாவீதின் கூடாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மோசையின் கூடாரம் என்பது எப்பவுமே பரிசுத்தம், சைலண்ட். அங்கே மேக்சிமம் இப்படி தான் இருக்கணும், அங்கே எந்த சத்தமும் கேட்காது. சைலண்டாக வரணும், சைலண்டாக போகணும், அமைதியாக வருவாங்க. அமைதியாக உள்ள ஆராதிக்கிற ஆசாரிகள் மட்டும் உள்ள சுற்றிட்டு இருப்பாங்க, லேவியர்கள் வெளியே பலி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுனாலும் அவங்க வர்ற பலி செலுத்தணும், அப்படியே பயபக்தியோடு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் யாருடைய கூடாரம், மோசையின் கூடாரம். ஆனால் தாவீதின் கூடாரம் எப்படின்னா எப்பவும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறது, கர்த்தரை ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறது, கம்பீரித்து கொண்டு இருக்கிறது, ஆரவாரித்து கொண்டு இருக்கிறது. தாவீதுடைய கூடாரத்தில் வந்து கம்பீர சத்தம் இருக்கும். அப்படிதான் வேதம் சொல்கிறது. கேதாரின் கூடாரத்தில் என்ன இருந்துச்சான், கர்த்தருடைய துதிக்கிற சத்தம் இருந்து கொண்டு இருந்தது. எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருங்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே அந்த கூடாரத்தை தான் திரும்ப நான் கட்டுவேன்னு சொல்றார். ஒரு கம்பீரிக்கிற சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம். இது ஜெயத்துணியின் சத்தம் அல்ல, கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் இதை செய்வேன் அப்படின்னு சொன்னேன், இதை செய்வேன். நான் திரும்ப உங்களை என்ன செய்ய போறேன், கட்ட போறேன். எதை கட்ட போறார் அப்படின்னா நிர்மூலமானதை என்ன செய்ய போறாரா, கட்ட. நிர்மூலம்னா என்னங்க, நிர்மூலங்கிறது என்னது, முற்றிலும் என்ன செஞ்சிருச்சு, தரமட்டமாக போயிருச்சுன்னு அர்த்தம். ஒரு பெரிய பில்டிங் அப்படியே முற்றிலும் தரமட்டமாக போய் குப்பையாக கிடக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது, நிர்மூலம். அப்போனா அதுக்கு அடுத்தது கிடையாது. இப்போ இடிஞ்சிருச்சு, அதை திரும்ப கட்டிடுவான். அந்த செவர் இடிஞ்சிருச்சு, அந்த வாசல் இடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் இடிஞ்சிருச்சுன்னா இந்த செவர் இருக்கும், இந்த செவர் சப்போர்ட்டில் இந்த செவர் என்ன செஞ்சிருவாங்க, கட்டிடுவாங்க. அது பாதி இடிஞ்சிருச்சு, அந்த முன்பகுதி பற்றி இடிஞ்சிருச்சு, ஒரு ஓரமாக இடிஞ்சிருச்சு, அப்படி மலையில் இடிஞ்சிருச்சு, இப்படிலாம் சொல்கிறாங்களா. இது இடிந்து போனது. நிர்மூலங்கிறது மொத்த
மொத்தமும் உளுந்து குப்பையாக கிடக்கும். அதை எடுத்து திரும்ப கட்டவும் முடியாது. இதைத்தான் நம்ம அங்கே சொல்கிறாங்க. நெகேமியாவில் பார்க்கும்போது சன்பல்லாத்தும் தொபியாவும் தான் சொல்கிறாங்க. முற்றிலும் சுட்டெரிக்கப்பட்டு மண்மேடாய் போய் கிடக்கிற கல்லுகளுக்கு இவர்கள் என்ன கொடுப்பார்களோ, உயிர் கொடுப்பார்களோ, மற்றையும் மண்மேடுகளை கட்டி எழுப்பிடுவார்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு பாருங்க. அப்போனா ரியலாக அதை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. மாமிசத்தின்படி அதை கட்ட முடியாது. அவ்வளோதான், அது குப்பை தான், அள்ளி கொண்டு வெளியே தான். இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில், அதாவது பூகம்பத்தினாலேயோ அல்லது வேறொரு பேரழிவினால ஏதோ அழிஞ்சு போன கட்டடங்கள் காரியங்கள்லாம் உடனே பொக்லைன் வச்சு என்ன செய்கிறாங்க, அள்ளி எங்கேயோ கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க, தட்டிடுறாங்க. அதை திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் அந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணோம்னா மறுபடியும் புது செங்கல், புது மணல், புதுக்கல் அப்படி தான் என்ன செய்கிறாங்க. ஏற்கனவே விடிஞ்சுழுது ஒன்றுக்கும் என்ன செய்யாது, ஆகாது. அவ்வளோத்தை அள்ளி கொண்டு வெளியே தள்ளிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க ஒன்றைத்தான் நான் திரும்ப கட்ட போகிறேன்னு சொல்கிறார். எல்லாம் நிர்மூலமாச்சு, அந்த குடும்பமே விளங்காமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் மறுபடியும் கர்த்தர் நம்மளை கட்ட போகிறாரு. சத்தமுறையிலே சொல்லுங்க, இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. தேவன் கட்டுகிறவர். இரண்டாவது, பாழான நிலம். வறண்ட நிலத்துக்கும் பாழான நிலத்துக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குங்க. வறட்சி வெயிலில் வறண்டு போகும், அப்புறம் தூரல் விழுந்து அதுலேருந்து என்ன சொல்லுவோம். ஆனால் பாழான நிலங்கிறது மறுபடியும் எதே ஆகாது, பயிரே வைக்க முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஜப்பான் போன்ற இடங்கள்லாம் அந்த என்ன குண்டது, அணுகுண்டு போனாங்களா, அதுக்கு பேர் என்னது, துரோசிமாவா? அந்த துரோசிமா நாகாசாய்ப்பு அந்த குண்டு போட்டதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பகுதிகள் வருஷங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு. இது எப்போ போடப்பட்டது, 2ஆம் உலகப் போரில் போடப்பட்டது. 2ஆம் உலகப் போரில் 1945 அது போட்டாங்க. இப்போ வருஷத்தின கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 80 வருஷமானாலும் இப்பவும் அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் வரைக்கும் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை சரீரம் ஊனமுற்றதாய்த்தான் இருக்குமா. ஏதோ ஒரு ஒன்று கண்ணிலேருந்தோ இல்லை கையிலேருந்தோ காலிலேருந்தோ அல்லது சரீர பலவீனமோ மூளை பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு விதத்தில் குறைவாய் தான் அந்த சுற்று வட்டார கிளை சில கிலோமீட்டர்கள் சொல்லுவாங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் பிறக்கிற குழந்தைகள் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குதான். அதுக்கப்புறம் தான் இந்த அணு ஆயுத தடுப்பு இது என்ன செஞ்சாங்க, கொண்டு வர ஆரம்பித்தாங்க. உடனே அப்போ நம்ம அணு ஆயுதத்தை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு கொண்டு வராங்க. இது இவ்வளோ பெரிய அழிவு வருஷங்கள் ஆனாலும் மாற்ற முடியாது. யுத்தத்தில் மட்டும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதாயிரலான்னு பார்க்க முடியாது. வருஷங்கள் கடந்து போனாலும் அந்த அழிவு இருந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது, பாழான இடம். திரும்ப கட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த பாழான நிலத்தையும் கூட நான் பயிர் நிலமாக மாற்ற முடியும். இதை விட மோசமாக இருந்தது தான் இஸ்ரேல் தேசம். ஏன்னா ஜப்பானுக்கு ஒரு முறை மட்டும்தான் அழிவு, அதுக்கப்புறம் அங்கே அழிவு இல்லை. அவன் ஏற்றுனுக்க ஆரம்பிச்சுனா அவனுக்கு கம்பீரம் இருக்குது என்னத்துனான். ஆனால் இஸ்ரேல் அப்படி கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட 2 உங்களுக்கு நடந்துச்சு. ஒரு முறை இல்லை, பல முறை. சரித்திரத்தை பரட்டி பார்த்தீங்கன்னா குப்பைமேடாக மாற்றிடுறான். எல்லா நாட்களும் அடித்து துவசம் பண்ணிட்டு போயிடுறாங்க. 1948 வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாடற்றவர்களாய் திரிந்து கொண்டு தெரிந்தவர்கள். அவங்களுக்கு உட்கார விடவில்லை. எப்போ வந்தாலும் அங்கே பிரச்சனை, சண்டை தான். உடனே அடிதடுக்கு நடக்கும், வெட்டும் குத்து நடக்கும். இதே போல தான் குண்டு போடுவாங்க, எதையோ போடுவான், அழிப்பான். இப்படியே யுத்தங்கள் நடந்து ஒன்றும் இல்லாமல் போன இடம். இதெல்லாம் ஊரில் ஆள் குடியிருக்க முடியாது. ஆக்சுவலாக அன்றைக்கி ஐநாவிலேருந்து பேசி அந்த இடத்த கொடுக்கும்போது கூட அது நல்ல இடம்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, கொடுக்கலை. அது ஒரு நல்ல இடம்பா, செழிப்பான இடம், நீங்கள் அங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அங்கே போயிருங்கன்னு சொல்லலை. ஒன்றுக்கு மற்ற இடம். ஆனால் இவங்க அதை தைரியமாக கேட்டாங்க, அது எங்களுக்கு வாக்கு பண்ணின தேசம். சத்தமுறையிலே சொல்லுங்க, அது எங்களுக்கு வாக்கு பண்ணின இடம், அந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்றத தைரியமாக கேட்டாங்க. அன்னைக்கு அப்படி தான் அதை ஒதுக்கி கொடுக்கப்படுது. அதனால தான் ஒரு சில எதிர்ப்பு இருந்தாலும் அநேகர் எதிர்ப்பு இல்லாமலே இருந்தது. காரணம் என்னன்னா, அது ஒன்றுக்கு விட்ட குடத்தில் போய் கழுது கடந்துட்டு போகிறானுவோ, அப்படி தான் ஒரு சிலர் ஒதுக்குனாங்க. ஆனால் அந்த இடம்தான் இன்னைக்கு உலக நாடுகளுக்கே செழிப்பான ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. சத்தமுறையிலே சொல்லுங்க,
எல்லா உற்பத்திலையும் அவங்கள குறித்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குட்டியோண்டு நாடுங்க. மொத்த மக்கள் தொகை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 90 லட்சம் கிடையாதுங்க. எவ்வளோ கிடையாது? 1 கோடி மக்கள் கூட கிடையாது. நம்ம எவ்வளோ இருக்கிறோம்? தமிழ்நாடு மட்டும் எவ்வளோ இருக்குது? 8 கோடி ஜனங்கள் இருக்கிறோம். அவன் 1 கோடி ஆகலை. யோசித்து பாருங்க, அந்த 90 லட்சம் ஜனங்களும் வைராக்கியமாக இருக்கிறவங்க. பல நாடுகளில் மிகப்பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறது யாரு தான்? ஆமாம், யூதர்கள் தான். எஸ்பெஷலி அமெரிக்காவை இன்னைக்கு ரூலிங் பண்ணுறதே யார் தான்? அது ட்ரம் இருக்கலாம், கொட்டு இருக்கலாம், பீப்பா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அங்கே எல்லா சொத்துக்கள், சம்பாத்தியங்கள், அரசியல் காரியமாக இருக்கட்டும், மற்ற அங்கே இருக்கிற அணு சம்மந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும், சயின்டிஃபிக்கலாக இருக்கட்டும், மேக்ஸ் காரியமாக இருக்கட்டும், எல்லா காரியம் யார் கையில் தான் இருக்குது? யூதர்கள் தான். அதே போல் அங்கே ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க சண்டை. உக்ரைன் செலன்சியா, அவர் அவரையும் கூட சொல்லும்போது அவர் என்ன பரம்பரையை சேர்ந்தவர் தான் சொல்கிறாங்க? யூத பரம்பரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஆளு அவன் என்றைக்குமே குனிய மாட்டான், நிமிந்து நின்றுட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய குட்டியோண்டு நாடு, அவ்வளோ பெரிய தேசத்துக்கு எத்தனை டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. எவ்வளோ நாள்? 3 வருஷம் ஆயிடுச்சு சண்டை. ஏன்னா இந்த பயலுக்கு ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், குனிஞ்சு போக மாட்டானுவ. சரி பரவாயில்ல, விட்டுட்டு போங்கண்ணே, நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்ல மாட்டானுவ. எதிர்த்து நின்றுட்டே இருப்பான். இவங்களுக்குன்னு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள், இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், அப்படி விழுந்து போனது, அழிஞ்சு போனது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் தரும். இப்போ இதை நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்கிடுங்க. இதையெல்லாம் கட்டின தேவன் நம்மளை கட்ட மாட்டாரா? நம்ம அப்படி நிர்மூலமாக இருக்கோமா? நம்மளை யார் அப்படி தரமாட்டமாக்கியிருக்காங்களா? இல்லையே, இன்னும் நல்லா தானே இருக்கிறோம். அப்போ அதையே செய்வாரானால் இதை நமக்கு இன்னும் செய்ய மாட்டாரா? இந்த மாதத்தான் ஆண்டவரால் பேசினது. ஆண்டவர் என்னோடு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசினார். நான் திரும்ப கட்டுவேன். எதெல்லாம் நிர்மூலமாக இருக்குதோ, எதெல்லாம் பாழாக இருக்கிறதோ, அங்கே செழிப்பை நான் உருவாக்கத்தான் போகிறேன். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதில் எந்தெந்த குடும்பம் என் வாழ்க்கை பயிற்சி, என்னோடய வாய்ஸ் பயிற்சி, என்னுடைய வசதி பயிற்சி, என்னுடைய சொத்து பயிற்சி, சுகம் பயிற்சி, எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் தேவர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறாரு. எங்கெல்லாம் என் பலவீனப்பட்டு போயிட்டேன், அதாயிட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்தமா, இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் இது எப்படி செய்கிறார்? அந்த 36 மட்டும்தான் நான் சில காரியங்களை சொல்லிட்டு போயிடுறேன். அந்த 36ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பி வச்சுக்கிடுங்க. அந்த 36 அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிங்க. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்கிறது, இதோ நீங்கள் என்ன, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். கண்ணோக்கமாக இருந்து உங்களை நான் எப்படி விற்க போறேன்னா, பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நல்ல கவனிங்க, ஒரு செழிப்பு வரணும்னா, ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா, ஒரு வயலில் விளைச்சல்கள் உருவாகணும் அப்படின்னு சொன்னால், அந்த விதைகள் என்னப்படுத்தப்படணும்? பண்படுத்த. எதையாவது வாங்கி குப்பையில் போட முடியாது. போடையில விதை தானே போடுறா, நெல் தானே விதைடா, கோதுமை தானே விதைடா, சோளம் தானே விதைடா, விதைக்க முடியாது. இப்போ நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வாங்கிட்டு வருவோம். அதில் சில பழம் என்ன இருக்கும்? மிளகா பழம் இருக்கும், பாவ பழம் இருக்கும். இதை வந்தோடனே சாப்பிடும்போது சில நேரத்தில் என்ன செய்வோம், அதை எடுத்து என்ன செய்வோம், பழுத்துருச்சு தூக்கி வீசி அப்படின்னு சொல்லி அப்படி போட்டுருவோம். அது கீழே விழுந்து என்ன செய்யும், உடனே வரும். இந்த சுரக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்படி வர்றது தான். வீடுகளுக்கு பின்னாடி செடிகளில் வருதில்ல, நம்ம வெட்டி போட்டதில் என்னது, ஏதோ ஒரு விதை விளக்கு. ஆனால் இதே விதையை கொண்டு நீங்கள் வயக்காட்டில் போட்டிங்கன்னா, தோட்டத்தில் போட்டிங்கன்னா என்ன செய்யாது, வராது. என்னோ ஒன்று கிடக்கும், தப்பி பிழைச்சிருக்கோம். அதில் ஏதோ ஒரு 100 விதை போட்டோம்னா 10 விதை, 5 விதை, 1 விதை விதைச்சி எப்படியோ முளைச்சி என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ நம்ம வீட்லேயும் சரி, ஒரு செடி தானே, அதை கொஞ்சம் பக்குவமாக என்ன செய்வோம், ஆமாம் 2 மிளகாய் வந்திருக்கு, ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதையோ அதை பார்த்து பார்க்கணும். ஆனால் வயக்காட்டில் தோட்டங்கள்லேயும் அப்படிலாம் பண்ண முடியாது. அங்கே அந்த ஏரியாவுக்கு ஒரு ஏக்கர்னா 1 ஏக்கருக்கு வேணும், 2 ஏக்கர்னா 2 ஏக்கர் விதைக்கணும், 2 ஏக்கருக்கு தேவையான கண்ணுகள் வரணும். அதனால் இந்த விதை அது வராது. எந்த விதை தான் வரும்னா, பண்படுத்தப்பட்ட விதை தான் வளரும். அப்போ அந்த விதைகளை என்ன செய்யப்படுத்தணும், பண்படுத்தணும்.
இப்போ நீங்கள் சாதாரணமாக போடுறீங்களா, ஒன்றும் இல்லை, இந்த பூசணி விதையாக இருக்கட்டும், சொர விதையாக இருக்கட்டும், நீங்கள் போடுற விதைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில் பார்க்கும்போது வீடுகளில் வைக்கும்போது பெரிய லெவலில் விதை போடுற ஒரு பக்கம் இருக்குது. சின்ன சின்ன காரியங்கள் செய்தால் கூட ஒரு தோட்டங்கள் வச்சுருக்காங்க, சின்ன தோட்டம், ஒரு மொத்தத்துக்கே 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு 10 சென்ட் 20 சென்டில் வச்சுருந்தாலும் அந்த தோட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விதை விதைப்பதற்கு முன்னாடி அந்த விதை எடுத்து இருக்கிறதுலே நல்ல பருங்காய், நல்ல விளைஞ்ச காய், அதுலேருந்து என்ன எடுப்பாங்க, அந்த விதைகள் எடுப்பாங்க. அந்த விதைகளையும் நல்ல விதைகளாக இருக்கான்னு கொஞ்சம் அப்படியே பிறக்கி பார்ப்பாங்க, புடைச்சி பார்ப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் அதை நல்லா காய விட்டு அதில் என்னெல்லாம் பிரட்டி வைப்பாங்கன்னா சாம்பல்லாம் பிரட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சாம்பல் பிரட்டி வச்சு அப்புறம் தான் கொண்டு அதை ஊனி வைப்பாங்க. சும்மா போட்டு விட, இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி சும்மா போட்டால் அது என்ன செஞ்சிருது, ஆமாம், பண்படுத்துறது வேறு, சும்மா போடுறது வேறு. சும்மா போடுறது தப்பிக்கொண்டு கிடைக்கும், என்னத்தையோ ஒன்று காய்க்கலாம் போகுது அப்படின்னு போடுவோம், அது பாட்டு வளரும். இப்போ இந்த பப்பாளி தின்னுட்டு போடுறோம், அந்த பப்பாளி திடீர்னு நினைச்சிட்டு வருது, எங்கேயோ ஒன்று முளைச்சிட்டு வருது, ஒரு 4 காய் காய்க்குது, காய்ச்சா லாபம், காய்க்கலாம். ஏன்னா நம்ம அதை என்ன செய்யலை, வைக்கலை, அவ்வளோதான். யார் வீட்லேயோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம், தூக்கி போட்டோம். அது எந்த வீட்டில் வந்து சாப்பிட்டது பழம்னு நமக்கு தெரியும். அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும், ஓ இது இவங்க வீட்டில் வாங்கிட்டு வந்த விதையா, அந்த காய் இப்படி இருக்குது அப்படி சொல்லுவோம். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அது அப்படி அல்ல, விவசாயத்துக்கான விதைகள் அப்படி போட மாட்டாங்க. அதே பப்பாளியை தோட்டங்களில் விவசாயமாக போடணும், அப்படி என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அதை தனியாக விதைத்து அந்த கண்ணெடுத்து பக்குவப்படுத்தி வைக்கணும். அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாவது நம்மை பண்படுத்தப்பட வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பண்படுத்தணும். நம்மளை என்ன செய்யணுமா, பண்படுத்தணும். என்ன பண்ணி ஆகணும், ஏங்க அப்படியே தூக்கி அப்படியே வைக்க முடியாது. பண்படுத்துறது என்னது, விதை எடுக்கணும், அதை எடுக்கணும், உருவாக்கணும், காய போடணும், அப்புறம் சாம்பல் படணும், அதுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கான காரியங்களை செய்யணும். இதெல்லாம் செய்தால் அந்த விதை என்னது, இப்போ போய் வாங்குறாங்க பார்த்தீங்களா, விதைப்பண்ணையில் போய் வாங்குறாங்கல்ல, அப்போ விதைப்பண்ணை எல்லா இடத்துலையும் விதை தான் இருக்குது. அதில் அந்த விதைப்பண்ணைங்கிற வேலையே என்னது தான், அவங்க பண்படுத்துகிற வேலை தான். அந்த பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் அதை வைக்கும்போது அது வருது. அப்போ விதைப்பண்ணையில் வாங்கிக்கிடுங்க. இது அரசாங்கம் அதை விதைப்பண்ணை வச்சுருக்கு. யார் வச்சுருக்கா, தனியார் துறையும் விதைப்பண்ணைகள் நிறைய இடத்துல வச்சுருக்குறாங்க. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். சில சொல்லுவாங்க அங்கே போனால் நல்லாயிருக்கும், இங்கே போனால், இங்கே வந்து ஹைப்ரிட் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், இல்லை ஒரிஜினல் கிடைக்கும், எங்கே வேணுமோ அதை வாங்கிக்கலாம். 2 விதைகள் இருக்குது. ஹைப்ரிட் விதைகள் இருக்குது. ஹைப்ரிட்னா கொலாபரேஷனில் உருவாகிறது. ஒரு செடி இன்னொரு செடியோடு என்ன செய்கிறது, ஏன்னாச்சும் ஒரு குளோனிங்கில் உருவாக்குற அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அதனால தான் சீக்கிரமாக காய்க்குது. இப்போ நம்ம வியாபாரத்தை பார்க்கணும் அப்படின்னா சீக்கிரம் காய்க்கிறது தான் பார்க்குறோம். எப்படி பிராய்லர் கோழி மாதிரி சீக்கிரமாக காய்க்கணும், சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைப்பாங்க செழிப்பாக. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது முடிஞ்சு போயிடும். ஆனால் சரியான நாட்டு விதைகள் லேட்டாக தான் காய்க்கும். ஆனால் அந்த மரம் நிலைத்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். இப்போ இந்த நக்குவாரி தென்னைலாம் வைக்கிறாங்க, குட்டி குட்டி தென்னைகள்லாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடனே காய்ச்சிரும், சீக்கிரமாக காய்க்கும், சீக்கிரமாக மரமே என்ன செஞ்சு போயிடும், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மரம் தன்னாலே போயிடும். ஆனால் அந்த நாட்டு மரம் பாருங்கள், நம்ம தாத்தா காலத்தில் வச்ச மரமும் இன்னும் இருந்து தான் இருக்குது, இன்னும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது மேலே உயர்ந்துக்கிட்டு இருக்கும், வான உயர போய்கிட்டு இருக்கும், அது பாட்டு காய்ச்சி தட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு காலங்காலமாக என்ன இருந்துகிட்டே இருக்கும், காய்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதை நல்லா புரிந்துக்கும். இதே போல் பண்படுத்தப்பட்டால் நம்ம என்னாலும் செழித்திருப்போம். ஆண்டவரை தான் சொல்கிறேன், நம்ம உங்களை என்ன செய்ய போகிறேன், பண்படுத்தப்பட்டு நீங்கள் விதைக்கப்படுவீர்கள். சத்தமா, இன்னும் சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமாம். அதனால என்ன உண்டாகுது அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் என்ன வாசித்தோம், நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அதனால உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். பண்படுத்தப்படும் போது பெருக்கம் உருவாக ஆரம்பிக்குது. நாம் பண்பட்டுட்டோன்னா நம்மின் மித்தம் பெருக்கம் எல்லா இடத்துலையும் உருவாக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பெருக்கங்கள் உருவாகும். நான் எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவேன், நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த 36ஆம் அதிகாரத்தில் அப்படி நீங்கள் தொடர்ந்து அந்த 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். உங்கள் மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் பெருகி வர்த்திக்கும்படி என்ன செய்வேன், பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து, பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலத்தில் உங்களை ஸ்தாபித்து, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும், உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை உண்படி. இப்ப நல்லா கவனிச்சுக்கிற, இடம் எதுதான், இடம் எதுதானா அதே இடம். இடம் எதுதான், இடத்தை ஷிஃப்ட் பண்ணல. நீ இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்ல.
அங்கேயே எங்கே பாழாய் போச்சோ, எங்கே அது வறட்சி ஆயிடுச்சோ, எங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சோ, எங்கே குப்பையாகி போயிருச்சோ, எங்கே அது நிர்மூலமாக்கி கிடக்கிறதோ அந்த இடத்துலையே நம்மளை வர்த்திக்க பண்ணுவார் தான் கர்த்தர் சொல்றார். முந்தின சீரை பார்க்கிலும், பக்கத்தில் சொல்லிருங்க, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்குவேன். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த செழிப்பை பார்க்கிலும் பெரிதான அளவில் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரிமா பக்கத்தில் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தது எப்படியோ அதை விட ஆண்டவர் மேன்மையாக வைக்க போகிறாரு. அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நிர்மூலமானவைகளை நான் என்ன செய்கிறவன், கட்டுகிறவன் என்றும் பாலானவைகளை பயனிலமாக்குறவன் என்றும் என்ன செய்வார்கள், எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் சொன்னேன் இதை செய்வேன். இதுதான். அப்போ அவர் சொல்லிட்டாரு, செய்ய போறார். அப்போ முந்தின சீரை பார்க்கல் நற்சி நமக்கு தருவார். இப்போ எதெல்லாம் இழந்துட்டோமோ, இழந்ததை யோசிக்காதீங்க. இழக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட மேன்மையாக கர்த்தர் நம்மளை கொண்டு வர போகிறார். ஏங்க, சில இழப்புகள் தான் சில மேன்மையை கொண்டு வரும். சில இடங்களில் சிலது என்னதான் இழப்புகள், அந்த இழப்புகள் தான் சில உயர்வுகளை நமக்கு என்ன செய்யும், தரும். ஒவ்வொரு காரியத்துக்கும் சில நேரத்தில் சில காரியத்தை தியாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்படி ஆகிட்டே நஷ்டமாயிடுச்சே, கவலைப்படாதீங்க, அதை விட மேன்மையான கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அதையே நினச்சி நொந்துட்டோம் அப்படின்னா, இப்படி விட்டுட்டோமே, இப்படி போயிடுச்சேன்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாது. நான் அதனால தான் அந்த பரீட்சை எழுத காலத்தெல்லாம் பிள்ளைகிட்ட ஸ்பெஷலாக சொல்லுவேன். அது இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற 10th 11th 12th அதே போல் கல்லூரியில் எழுதுகிற பிள்ளைகளாம் சொல்லும்போது, எக்ஸாம் எழுதுறியா, ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டியா, அந்த பேப்பரை தூக்கி தூரப்பட்டு கொஸ்டினை, அந்த கொஸ்டினை மறுபடியும் நெஞ்சிட்டு இருக்காத. இந்த வீட்டில் அம்மா அப்பா சரி, அப்பா அங்கே பார்க்குறதுக்கு அவர் நேரம் கிடையாது. அம்மாவுக்கு வேறு மெயினாக என்ன செய்யறேன்னா, அந்த கொஸ்டினை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு என்னமோ படிப்பு பெரிய இதில் வந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டு கொண்டு, இதெல்லாம் பாப்பா இதெல்லாம் கரெக்டாக எழுதுனியா, இது எழுதுனியா, இதுக்கு என்னமா எழுதுன நீ, அது ஒன்று தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கூப்பிட்டுட்டு இதுக்கு என்னமா எழுதுனது அப்படி, இது இதுக்கு ஈஸியாக எழுதிக்கலாமே, இது என்ன, அவள் அதை தான் விட்டுட்டே வந்திருப்பா. அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி இதை செய்கிறதுனால என்னென்னா, இந்த இப்படி விட்டுட்டு வந்துட்டியா, ஈஸியாக அவ்வளோதான் விட்டுட்டு வந்துட்டியா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை, நான் அட்ல சொல்லையாக மார்க் வாங்கியிருப்பேனே, இப்படி சொல்லவும் அடுத்த படிப்புக்கான மண்டையே அவளுக்கு வராது. அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த படிப்புக்கு என்ன செய்யாது, வராது. தூர வச்சிருங்க கொஸ்டினை. நல்லா எழுதிட்டாப்பா, நல்லா எழுதிட்டான், முடிஞ்சது போடு, நல்லா ஜோம் பண்ணு, அடுத்துக்கு ரெடி ஆகும். அப்படி சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்க, இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. அதனால தான் சொல்ல, எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்கணும். நான்லாம் கொஸ்டின் வாங்கி பார்த்தது கிடையாது உங்கள்கிட்டலாம். ஆமாங்க, இது வரைக்கும் கொஸ்டினை படிக்க தெரிஞ்சால் தானே நமக்கு, நம்ம அதை செஞ்சால் தானே, அந்த பள்ளிக்கூடத்துக்குலாம் போனால் தானே. அதனால் நான் ஒரு நாளும் அம்மா அதை வாங்கி என்ன செய்வாங்க, இது அப்படிம்பாங்க. நான் அதில் தூர போடுமா, பரிச்சு தான் எழுதிட்டு வந்துட்டானே, இன்னும் அடுத்த பரிச்சுக்கு ரெடி ஆகட்டும் அப்படின்ட்டு ஏமாட்டு போயிடுவேன். அவ்வளோதான். அப்படி இருந்தால் தான் பிள்ளைகள் படிப்பாங்க. சத்தமுறையிலே சொல்லுங்கள், ஆமேன். அதனால் படிக்க தெரியாத அப்பா அம்மா இருந்தால் நல்லது, என்ன மாதிரி படிக்க தெரியாதவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காங்க. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வரேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த நினச்சி 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 நொந்து போக வேண்டாம். புதுசாக ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார், மேலானது. அதில் இழந்து போகிறத யோசிக்காதீங்க. பழசை நினைக்க, பக்கத்தில் சொல்லுங்கள், பழசை நினைக்காதீங்க. பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ முடியாது. ஏன்னா அப்படி தான் சொல்லுகிறது, எதை சிந்திக்காதீங்க, பூர்வமானவர்களே சிந்திக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். புதியவங்களை என்ன செய்யுங்க, செய்வேன். பூர்வமானவர்கள் நீங்கள் சிந்திக்காதீங்க. அதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா, பழசே நினச்சேன், எங்கள் அப்பா மட்டும் எனக்கு இது பண்ணியிருந்துருப்பாருன்னா நான் அப்படி ஆகியிருப்பேன், எங்கள் அம்மா அதை கொண்டு கொடுக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிலப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள்ங்க, நம்ம கிராமங்கள் எடுத்துக்கிடுங்க, ஊரில் எடுத்துக்க, நேச்சுரலாகவே நம் பெருமைக்காக சொல்லலை, நம்முடைய அப்பா அம்மா அந்த நாட்களில் அவங்களுக்கு பெரிய அளவில் பிள்ளைகளை குறித்து அக்கறை இருந்துச்சே தவிர, நம்மளை வளர்க்கணுங்கிற அக்கறை இருந்துச்சு தவிர, சொத்து சேர்க்கணுங்கிற அக்கறை அவங்களுக்குலாம் என்ன செய்யலை, அப்பா அம்மாவுக்கு இல்லைங்க. அவங்களுக்கு அன்றைக்கி சீப்பாக கிடைச்சதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்காக படிப்பு, அன்னைக்கு படிக்கணும்னு சொன்ன உடனே செய்யணும்னா அது அந்த இடத்த கொடுத்துட்டு பிள்ளையை சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி படிங்க. கல்யாணத்துக்கு அந்த இடத்த கொடுத்து, அந்த இடத்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்துருந்தா கூட என்ன இருந்திருக்கும், இன்றைக்கி அது பெரிய கோடிக்கு சொந்தமாயிரும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியலை. அன்னைக்கு செலவு வேணும், ஒரு 100 ரூபா வேணும், ஒரு 1000 ரூபா வேணும், ஒரு 500 ரூபா வேணும், ஒரு காரியம் செய்யறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் அன்னைக்கு அவங்க 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கொடுத்த இடங்கள் தான் இன்றைக்கி கோடிக்கு போய்கிட்டு இருக்குது.
அதே இடத்த கோடி ரூபா செலவழிச்சா நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? வாங்க, இருக்குதா இல்லையா? பல லட்சங்கள் இழக்க வேண்டிய. அப்போ நமக்கு சிந்தனை, இது எங்கள் அப்பா வச்சுருந்தாரு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இன்னும் என்ன செய்ய முடியும்? அவரை எழுப்பி கேட்க முடியுமா? அம்மாவை எழுப்பி கேட்க முடியுமா? ஏம்மா நீ இப்படி வித்துட்டு போயிட்டீங்களே, நான் இப்படி படாத சொல்ல முடியுமா? இல்லை நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு புரியவும் போகுதா? யோசித்து பாருங்க. ஆனால் அதை விட கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். அவருக்கு தெரியும் அதினதின் காலத்தில் சகலத்தின் நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் கேட்கும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கவனிங்க. மறுபடியும் மண்மேட்டின் மேல் என்ன செய்யப்படுமா? கட்டப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்ல. நல்ல கவனிச்சுக்கிடுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா மட்டும் சொல்லலைங்க, பல தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்தவான்கள் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுங்க. அந்த மண்மேடு மறுபடியும் செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. எதெல்லாம் மண்ணா போச்சு, எதெல்லாம் விளங்காமல் போச்சு, எதெல்லாம் உருப்படா போச்சு சொல்கிறோமோ, அங்கேருந்து தான் தேவன் ஒரு புது மாற்றத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் அதற்கான மாதம். இந்த மாதம் அதற்கான மாதம். கர்த்தர் அதை செய்ய தொடங்குவார். என் வாழ்க்கை போயிடுச்சு, என் பிள்ளை வாழ்க்கை போயிடுச்சு, எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் திரும்ப கட்ட போகிறார், திரும்ப எழுப்ப போகிறார். மறுபடியும் மாளிகையாக கர்த்தர் எழுப்புவார். உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தமா? என்ன சத்தம் இருக்குது? ஆடல் பாடலின் சத்தம். அல்லேலூயா. நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் குறுகி போகாமல் என்ன செய்வார்கள்? பெறுவார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையெல்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையெல்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. மறுபடியும் அது கட்டப்படும், மாளிகையாக எழும்பும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க வாழ்க்கை மறுபடியும் மாளிகையாகும். உங்களுடைய எதிர்காலம் மாளிகையாக இருக்கும். மாளிகைன்னு என்னது? மாளிகைன்னு என்னதுங்க? பேலஸ். பேலஸ் என்னது? மாளிகை. நல்லா சொல். வரவே இல்லை. இங்கிலீஷும் தமிழும் ரொம்ப தெளிப்பாக இருக்கு. மாளிகைன்னு என்ன? அதில் எதே இருக்காது, குறையவே இருக்காது, எல்லாம் அங்கே இருக்குங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் பூர்த்தியான அளவுக்கு கர்த்தரை நடத்த போகிறாரு. ஆமென். எல்லாவற்றிலும் உயர்வை தந்துட்டே இருப்பார். எதெல்லாம் இழந்திருக்கும் அந்த இடமெல்லாம் மேன்மையாக கர்த்தர் மாற்ற போகிறார். அடுத்து 2வது நம்ம பார்க்கிறது காரியம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறோம். இந்த ஒரு காரியமே நிறைய பேர். 2வது நம்ம பார்க்கிறோம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க. நல்ல கவனிங்க. ஆண்டவர் 2வது சொல்ல, இனி நான் புறஜாதியுடைய அவமானத்தை உம்மிடத்தில் என்ன செய்ய மாட்டேன், கேட்கப்படுவதில்லை, கேட்கப்பட விட மாட்டேன். நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தையை நீ என்ன செய்வதில்லை, இனிமேல் சுமப்பதில்லை. அல்லேலூயா. ஐயா, நிறைய நேரங்களில் நிந்தனைகள், அவமானங்கள், ஏளனங்கள். உங்க வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறீங்க, அல்லது சொந்த பந்தம், பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள், ஏதோ ஒன்று வச்சுக்கிடுங்களேன். அவங்க எல்லாரையும் பார்க்கல நீங்கள் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தீங்கன்னு வைங்க, பொருளாதாரத்துலேயோ படிப்புலேயோ வேலையிலையோ கொஞ்சம் இதாக இருந்தீங்கன்னா அவன் நம்மளை எப்படி தான் பார்ப்பான், மட்டமாக தான் பார்ப்பான். அவனை போய் சொல்லுங்க, அவளை போய் சொல்லுங்க.
பெரியப்பா பையனாக இருப்பான், சித்தப்பா பையனாக இருப்பான். ஆனாலும் அவங்க வீட்லேயும் இப்படி தான் பேசுவாங்க. நம்மளை அற்பமாய் பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும், அவமானமாக பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். எங்கள் வசதி இருந்தால் சொந்தக்காரன் 1000 பேர் இருப்பாங்க. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. பிரசங்க எழுதுகிறான், ஐஸ்வர்யம் பெருகுனா திங்குறவளின் கூட்டம் என்ன செய்யும்? மிகுதின்னு எழுதியிருக்கிறான். அப்படி இருக்கிறா இல்லையா? ஆமாம், அது அனுபவிப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் வரும். ஆனால் நீ தரித்திரனானா நீ என்ன செய்கிறன்னு கேட்பது கூட என்ன இருக்காது? நாதி இருக்காது. ஆள் இல்லைன்னு சொல்கிறத விட அது என்னது? நாதியற்ற ஜனமாக மாறிடுவோம். வசதி இருந்தால் மட்டும்தான் வாழ்வு. நம்மளை வாழ்த்துவதற்கும் விசாரிப்பதற்கும் ஆட்கள் வருவாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்கங்க. அதாவது நீங்கள் யார் நம்ம நினச்சிக்கிடலாம், நம்ம பெரிய ஆள் தான், நம்ம இதாக இருக்கிறோம், நம்ம சமூகம் அப்படின்ட்டு. 4 பேர்கிட்ட நீங்கள் 4 உங்களுக்கு ஒரு தேவைன்னு சொல்லி பாருங்கள், அப்போ தெரியும் உங்கள் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் லெவல் இவ்வளோதாங்கிறது அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். இந்த ஜனம் நம்மளை இப்படி தான் புரிஞ்சிருக்குது, இந்த சொந்தம் இப்படி தான் இருக்குது, நம்ம அண்ணன் தம்பி இவ்வளோ தான் நம்மளை வச்சுருக்கான், அவன் நமக்கு இடம் வச்சுருக்கிறது அவ்வளோதான். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்குன்னு ஒன்று நீங்கள் சொல்லி பாருங்கள், யாராவது கை நீட்டுதாங்களான்னு பார்த்துருவோம். ஒருத்தர் நீட்ட மாட்டாங்க. அப்போ தான் நம்ம லெவல், நம்ம உயரம் எவ்வளோ நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அந்த உயரம் தான் நம்முடைய உயரம். அதை மிஞ்சின உயரம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, அங்கேருந்து நான் மறுபடியும் ஒன்று உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அவங்க யாரெல்லாம் உன்னை வெட்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, அதையெல்லாம் நான் மாற்றி போட போகிறேன். இனி நீ அதை சுமப்பதில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் நிந்தலை அவமானத்தை நீ சுமப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வராங்க. அப்போ எல்லாம் வந்து யோர்தானை கடந்து அவன்கிட்ட வரும்போது ஆண்டவர் சொன்னார், இவங்க எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணுப்பா. பண்ணார். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்துடைய நிந்தையை நான் புரட்டி போட்டேன். உங்களுக்கு இருந்த நிந்தை, யாருடைய நிந்தை? எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயர் வைன்னு சொல்கிறார். இந்த நாளில் இருந்தது கில்கால். பக்கத்தில் சொல்லுங்க, இது கில்கால். ஆமாம், யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8, 9 நீங்கள் வாசித்துக்கிடுங்க வீட்டில், குறிச்சிக்கிறக்காக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு கில்கால். கில்கால்னாலே அர்த்தம் என்னது? நிந்து. இந்த ரோல்டவே அப்படிதான் இருக்கு, சுற்றி விட்டுட்டார், தூக்கி போட்டுட்டார். நம்மளை விட்டு நிந்தை நீக்கப்படுகிற நாள், நிந்தை நீக்கப்படுகிற நேரம் இது. நிச்சயமாய் கடந்த மாதம் வரைக்கும், இந்த 7வது மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ, தலை குனிந்து நின்னீங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் தூக்கி போடுறார். மாற்றப்படுகிறது. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு கில்கால். அது சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கில்கால் இருக்குது. கில்கால்னு அர்த்தம் என்னது? நிந்தை புரட்டப்படுகிறது. இனி நீங்க சுமக்க வேண்டாம், இனி நீங்க முக்காடு போட்டே தெரிய வேண்டாம், குடிஞ்சுக்கிட்டே தெரிய வேண்டாம். தலை நிமிர்ந்து நில்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து பயப்பட வேண்டாம், நெஞ்சு நிமிர்ந்து நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா தானே? ஆமாம் சொல்லு. அதனால தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கீங்க. வாசித்து பாருங்க, அந்த 36ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 36ல் 27 30 வரைக்கும் வாசித்து பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நல்ல கவனிங்க, கட்டளைகள் நியாயங்கள் நடக்க செய்வோம், ஆவியை வைப்பேன். அதனால என்ன நடக்கும்? வாசித்துங்க அடுத்த வசனம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீங்க. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அடுத்து, அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். நல்ல கவனிங்க, எல்லா அசுத்தங்களையும் பாவங்களையும் மன்னித்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொன்னார்? உங்களுக்கு நான் இனி பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம் சொல்லி, தானியங்களை வரவழைத்து அதை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். கர்த்தர் வரவழைத்து பெருக பண்ணுகிறவர். சத்தமுறையிலே சொல்லுங்க.
இன்னும் சத்தமா சார். கடைசி இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். 36ஆம் அதிகாரத்தில் 33லேருந்து 36 வரைக்கும் அப்படி கண்டினியூவாக வாசிச்சிட்டிங்கன்னா அப்படி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 33லேருந்து 36 வரைக்கும் வாசிச்சிட்டிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவரும் பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். நல்ல கவனிங்க. இதுக்கு முன்னாடி யார் கண்ணெல்லாம் பார்த்துட்டு போனாங்களே, பாழாய் போச்சு, குடும்பம் அப்படி விளங்கலை, இந்த வீடு அப்படி இல்லை, அப்படி இந்த குடும்பம் அப்படி சொன்னவங்களுக்கு கண்ணு முன்னாடி அது பயிர் நிலமாக நின்று கொண்டு இருக்கும். அடுத்து பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த பாழான தேசம் என்ன தேசம் மாறிடுச்சான்? ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கிறது என்று என்ன செய்வார்களாம்? சொல்லுவார்கள். அடுத்து அவாந்திரமும் பாலும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்ற பட்டணங்களுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. பாழாய் கிடந்து இடிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டதெல்லாம் மக்கள் குடியேற்றக்கூடிய பட்டணங்களாக என்ன செய்கிறது? மாறும். அடுத்து கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன், பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தேவன் திரும்பவும் கட்டுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த சூழ்நிலாம் நீங்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட காலத்திலிருந்து அந்த நம்ம கட்டி எழுப்ப போகிறார். இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் தன்னுடைய வார்த்தையில் சொல்ல 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நினைத்து பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எல்லாரும் யாரை நினச்சிக்காங்க? யாரை நினைங்க? ஆபிரகாம் சாராளை நினச்சி பாருங்க. அவங்க ஒருவராக இருக்கும்போது நான் அழைத்து அவனை ஆசீர்வதித்து நான் என்ன செய்தேன்? பெருக. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாலான இடங்களாம் என்ன செய்வாரா? என்ன செய்வாரு? தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும். இங்க சொன்னது அங்க சொல்லியிருக்கா இல்லையா? நல்ல கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் வாஸ்தவம். அந்த பாழான இடங்கள்லாம் அதை பார்க்கிறவர்கள் கண்ணுக்கு முன்னாடி அது எப்படி தோணும்னு சொல்லி இருக்குது? ஏதேனை போல் இருக்கு. இங்க சொல்றாரு பாருங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த தோட்டம் எப்படி இருக்குமா? அதன் வனாந்திரத்தை ஏதேனை போல. வனாந்திரத்தை கர்த்தர் எப்படி மாற்றுறாராம்? ஏதேனை போல கர்த்தர் மாற்ற போறாராம். வனாந்தரங்கிறது ரெண்டு. இங்க சொல்லியிருக்க வனாந்தரம் நல்ல புரியும். தமிழ்ல வனாந்தரம்னு சொல்லியிருக்குது. இந்த வனாந்தரங்கிறது காடுகள் அல்ல. நம்ம ஊர்ல வனாந்தரம்னா என்னது? காடுகள். காடுகளுக்கும் வனாந்தரம் தான் சொல்லுவோம். வில்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காடுன்னு சொல்கிறாங்க. இந்த வனாந்தரம்னு அவங்க சொல்கிறதெல்லாம் எங்கன்னா பைபிள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்க வனாந்தரம்ங்கிறது பாலைவனம். பாலைவனத்தை தான் அங்கே வனாந்தரம்னு சொல்லியிருக்குது. அவன் இந்த பாலைவனமாய் கிடந்தது பயிர் நிலமாய் மாற்றி அதை நான் எப்படி மாற்றுகிறேன்னா ஏதேனை போல. ஏதேனை கொடுத்து நம்ம வாசிக்கும் போது அதில் எந்த குறையுமே என்ன செஞ்சது கிடையாது, இருந்தது. எல்லாம் செழிப்பாக இருந்துச்சு. சத்தமுறையிலே சொல்லுங்க, வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். அப்பொழுது எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். எனக்கு இதில் ஸ்வீட்டாக ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் அந்த 17லேருந்து 20 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. அதில் என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கு. ஜனங்கள் எப்படி நல்ல கவனிங்க. சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், தாகத்தால் நான் வறண்டு கிடைக்கல, நான் கைவிட மாட்டேன்னு சொல்றவர். அடுத்து அதற்காக நான் என்ன செய்வேன்னு சொல்றாரு. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கி நடுவே ஊற்றுகளையும் நான் உருவாக்குவேன். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலத்தை நீர்க்கேணிகளும் ஆக்குவேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது,
சித்தி மரம், மிருது செடி. நல்லா கவனிங்க, எது பாலைவனம்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் இந்த மரங்கள் வளருமா. ஏங்க, இது இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு இந்த வார்த்தைகள். இதெல்லாம் அந்த பாலைவனத்தில் வளரும் அப்படின்னு. அந்த பாலைவனம் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா பாலைவனமாக இல்லை, அது செழிப்பான தேசமாக இருக்கிறது. லிட்ரலாக எழுத்தின் பிரகாரம் இன்னைக்கு அது அப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வகையான மரங்களும், எல்லா வகையான செடிகளும், எல்லா வகையான பயிர்நிலை. இன்னைக்கு பல நாடுகள் செழிப்பான நாடுகள்னு சொல்கிற, நல்ல வயல்வெளி நிறைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்பட்ட இடங்கள் கூட எதை பார்த்து தான் பண்ணுறான்? இஸ்ரேலை பார்த்து தான் பண்ணுறான். சமவெளி பூமியில் பயிர் செய்கிறவங்க கூட இப்போ யாரைத்தான் பார்க்குறான்? இஸ்ரேலுடைய திட்டம் என்ன? அவங்க எப்படி இதெல்லாம் பயிர் நிலமாக்க, இப்படி கரடு முரடாக கிடந்த இடத்து இப்படி. இதை நீங்கள் கிறிஸ்தவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பல மக்கள் அவங்க வார்த்தையில் எழுதுகிறாங்க, நிறைய எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க. கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம், அதை எதிர்த்து நிற்கிறவங்க கூட, கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறவங்க கூட அவங்க புஸ்தகங்கள் எழுதும்போது அவங்க எதை குறிப்பிடுதாங்க? இஸ்ரேலுடைய வளர்ச்சி அவங்க குறிப்பிடுறாங்க. அவருடைய மேன்மை எப்படி இருக்கிறது, அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து வராங்க. அவங்க காரணம் என்ன அப்படின்னு அவங்க உருவாக்கப்படுறாங்க. எங்கள் நசுக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு. சுகபோகமாக வாழ்கிறவனுக்கு கஷ்டம் தெரியாது, ஆனால் கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும் இதே கஷ்டம் நம்ம வாழ்நாள் முழுது படவா, இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், இதை விட முன்னேறணும் நினைக்கும் போது அவன் என்ன நினைக்கிறானா, இதுக்கு அடுத்த லெவலுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் மேலே போயிடணும். என்னை எவன் நசுக்கிறானோ அவனுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுங்கிற உணர்வு அப்போ தான் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? நெருக்கம் வருகிறது நல்லது. அதனால தான் சொல்கிறேன், அது உபத்திரப்படுகிறது நல்லது. உபத்திரவம் வரும்போது தான் இவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரும். என்னை யார் யாரெல்லாம் உபத்திரப்படுத்தினேன், யார் யாரெல்லாம் அடிமைப்படுத்தினேன், யார் யாரெல்லாம் நிந்திச்சா, யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினேன், யாரெல்லாம் நம்மளை கேவலமாக நினச்சான், அவன் முன்னாடி நான் வாழணும், அவனுக்கு மேலே வாழணும். புரியுதா? புரியலையா? அந்த உணர்வு அப்போ தான் வர ஆரம்பிக்கும். சுகமாக சும்மா வாழ்ந்துட்டு இருந்தால் அவன் சும்மாவே தான் இருப்பான். எந்த உபத்திரவம் இல்லாதவனுக்கு அவன் அப்படியே தான் இருப்பான். ஆனால் உபத்திரவப்பட்டவன் எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்படுவான். நெருக்கப்பட்டவனுக்கு தான் அந்த வைராக்கியம் எழும்ப ஆரம்பிக்கும். நம்ம செய்தாகணும். அது ஒரே நாளில் நடக்காது, காலங்கள் போகும், ஆனால் கட்டாயம் நடக்கும். அப்பொழுது அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கும். அது கீழே இருக்கு பாருங்க, அந்த 20ஆம் வசனத்தில் என்னெல்லாம் நடக்கும். அப்போ என்னெல்லாம் அவங்க எப்படி கண்டு கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தரே அதை படைத்தார் என்றும். நல்ல கவனிங்க, இங்க எனக்கு அது அழகா சொல்லப்பட்டிருக்குது. யாவரும் ஒன்று கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை பக்கத்தில் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துறத பார்த்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து, கர்த்தர் உங்களை செழிப்பாக்குறதை பார்த்து, கண்டு உணர்ந்து சிந்தித்து உன்னை குறித்து அறிவாக உன்னை படைத்தவரை குறித்து அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அநேகர் கண்டு கொள்வார்கள். அவங்க கண்டு உணர்வாங்க, உணர்ந்து சிந்திப்பாங்க, சிந்தித்து அவரை அறிவார்கள். அல்லேலூயா. அப்போ தெரிஞ்சுக்கிடுவாங்க அவர் யார், அவருடைய பிள்ளைகளாக நாம யார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த வேல்யூ அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியும். அதை காண்கிற வரைக்கும், அதை அவர்கள் உணர்கிற வரைக்கும், அவர்கள் அதை சிந்திக்கிற வரைக்கும், அவர்கள் அதை அறிந்து கொள்கிற வரைக்கும் நம்மளை உயர்த்திக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரமா. அவன் நிர்மூலமானதை கட்டுகிறவர் அவர். பாலான நிலங்களை பயிர் நிலமாக மாற்றுகிறவர் தேவன். மறுபடியும் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். முந்தின சீரை பார்க்கல் நற்சீர் நமக்கு உண்டாக்க போகிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம பண்படுத்தி விதைக்கப்பட போகிறோம், செழிப்பாக மாற்ற போகிறபடினால் இனி நிந்தனைகளை அவமானங்களை சுமக்காதபடி கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒராபா லரா சங்கராபா. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் கர்த்தரை துதிச்சிருங்க, கர்த்தரை துதிச்சிருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திருங்க. அவர்
நிர்மூலமானதை கருதும். நான் சொன்னேன் இதை செய்வேன். கர்த்தர் சொல்லியிருக்கா, கர்த்தர் செய்ய போறார், கர்த்தர் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்ப எழுப்பித்து கட்டப்படுவது போல கர்த்தர் நம்மை திரும்ப எழுப்பித்து கட்டப் போகிறார். அவர் ஜாக்கிரதையாயிருப்பேன் சொல்றார். எப்படி அதற்கு நான் ஜாக்கிரதையாரணும்? மறுபடியும் இவர்கள் கட்டப்படுவதற்கும் நாட்டப்படுவதற்கும் உயர்த்தப்படுவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் நான் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல. அவர் ஜாக்கிரதையாயிருந்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினா நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கர்த்தாவை காலை வேளை நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, விசேஷமாக இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் எழுதப்படட்டும் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறவர் என்றும் பாழானவர்களை பயிர் நிலம் ஆக்குறவர் சொல்ல எல்லா ஜாதிகளும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தாவை நான் இதை சொன்னேன், இதை செய்வேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, நீர் சொன்னபடி எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர் கர்த்தாவே, நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த காலவேளை உடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை சுதந்திரித்து கொண்டு நாங்கள் கடந்து போகிறோம். தேவன் பலப்படுத்தி பக்குவப்படுத்தி இந்த வார்த்தையின் மீட்டம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இனி யாரும் சோர்ந்து போகாதபடி, நாங்கள் பாழாயிட்டமே, கஷ்டப்பட்டமே, நஷ்டப்பட்டமே சிந்தனை ஒருவருக்குள் வராதபடிக்கு அவைகளெல்லாம் மறுபடியும் கட்டப்படுகிறது எழும்புவேன்னு சொல்லி தைரியமாய் கடந்து போக நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதிச்சிருங்க ஐயா. என் பிள்ளைகள் சகல ஜாதிகளுக்கும் நாளை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை சகல ஜாதிகளும் காணணும், சகல ஜனங்களும் கண்காண நீர் மேன்மைப்படுத்தும். அவர்கள் கண்டு அறிந்து உணர்ந்து கர்த்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் போகிற இடங்களில், வர்ற இடங்களில், கூட படிக்கிற இடங்கள், கூட வாடுகிற இடங்கள், ஆண்டவர் வேலை செய்கிற இடங்கள், கர்த்தாவை வசிக்கிற எல்லாம் எங்கெங்க பிள்ளைகள் எங்கெல்லாம் கால் வைத்திருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இது எல்லாரும் கண்களுக்கு காண நீர் மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் எல்லாரோடு கூட இருக்கட்டும். தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். சகல துதிகனும் மொக்க செலுத்துகிற விசேஷமாக இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வந்த அத்துணை பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக வேற எல்லா குடும்பத்தில் மேல் தங்கி இருக்கட்டும். தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அடைக்கும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடும் கர்த்தருடைய வருவிருந்து மாறாமல் தங்கியிருந்து கட்டி எழுப்புவதாக. ஆமென். ஆதி நிலையே இடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.